பிரேமம் படத்துல மலர் டீச்சர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சது மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நடிகை சாய் பல்லவி. அந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் மற்றும் தெலுங்குன்னு இந்த ரெண்டு மொழிகள்லயும் ஒரு முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. மலையாளம்லயும் சில படங்கள் நடிச்சிட்டு வராங்க. இப்போ அடுத்த கட்டமா பாலிவுட்லயும் நடிக்க தொடங்கிட்டாங்க. ராமாயணத்தை அடிப்படையா வச்சு உருவாகிட்டு இருக்கிற ராமாயணா படத்துல சீதாவா சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ரன்பீர் கபூர் ராமனா நடிக்க, ராவணனா யாஷ் நடிக்கிறாரு. இந்த ராமாயணம் படம் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சூழ்நிலையில சாய் பல்லவியை சுத்தி சர்ச்சை ஒண்ணு எழுந்திருக்கு. சாய் பல்லவியோட தங்கச்சி பூஜா கண்ணன் ரீசெண்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல அவங்க அக்கா சாய் பல்லவி கூட பீச்ல எடுத்த போட்டோஸை ஷேர் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து சாய் பல்லவி ஸ்விம் சூட்ல இருக்கிற மாதிரியான சில போட்டோஸும் வைரலாக தொடங்கி இருக்கு. இதை பார்த்த பலரும் படத்துல ஹோம்லியா நடிச்சுட்டு ரியல் லைஃப்ல இப்படி ஸ்விம் சூட்ல இருக்கீங்களேன்னு விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. சிலர் பீச்ல ஸ்விம் சூட்ல தான் இருப்பாங்க, இன்னுமே பெண்களோட உடைய பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்கன்னு சாய் பல்லவிக்கு ஆதரவாகவும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, சாய் பல்லவி ஸ்விம் சூட்ல இருக்கிற மாதிரி வெளியாகி இருக்கிற படங்கள் எல்லாமே ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட போலியான படங்கள்னு தெரிய வந்திருக்கு. சாய் பல்லவியோட ஃபேன்ஸ் அக்கவுண்ட்ல இதை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அது உண்மையான இமேஜஸ் இல்ல, ஏஐ மூலமா உருவாக்கி சாய் பல்லவியை இழிவுபடுத்த பாக்குறாங்க. இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை கூட எடுக்கலாம். ஒரு போட்டோவை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையா போலியான்னு செக் பண்ணுங்க. ஒருத்தரோட பிரைவசியை மதிச்சு இப்படி பொய்யான தகவலை பரப்பாம இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரியான ஏஐ இமேஜஸ் எல்லாம் பார்த்து நம்பி ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்படுற வகையில சாய் பல்லவி ஃபேன்ஸ் பேசியிருக்காங்க. மேலும் உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாம அந்த இமேஜஸை வச்சு செய்தி வெளியிட்ட சில செய்தி ஊடகங்களையும் தாக்கி பேசியிருக்காங்க. இந்த போலியா உருவாக்கப்பட்ட ஏஐ இமேஜஸ் தொடர்பா சாய் பல்லவியோட ஃபேன்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து தான் பதில் வந்திருக்கே தவிர சாய் பல்லவி இதுக்கு நேரடியா பதில் அளிக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சமீப காலமா ஏஐ பல நல்ல விஷயங்களுக்கு பயன்பட்டாலும் சிலர் இப்படி ஏஐயை பயன்படுத்தி தவறான செயல்கள்லையும் ஈடுபட்டு வராங்க. இந்த ஏஐ பயன்பாடு தொடர்பா அரசே சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பலரோட கோரிக்கையா இருக்கு.